ஹலோ, ஹவ் ஆர் யூ ஆல்? இன்றைக்கி வந்து குரூப் 4 எக்ஸாமுடைய லாஸ்ட்டு 20 டேஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். லைக் வந்து இப்போ என்ன பண்ணும் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குரூப் 1 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாம் வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அவங்க ரொம்ப ஃபேக்சுவலாலாம் கேட்கல. நமக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா நிறைய ரீட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட்டு குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கொஸ்டினை. பட் ஆனாலும் நமக்கு டைமே பத்தலை. மேக்ஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே டைமே பத்தலை. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து குரூப் 2 வந்து குரூப் 4 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நோ ஐடியா தான் சொல்லணும். பல விதமாக கேட்குறாங்க. இப்போது ரொம்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் பயங்கரமாக செட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலுமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம போகணும் அப்படின்னா, we have to go through all those things in 20 days itself. 20 நாள் இருக்குன்னா அந்த 20 நாள் எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால இந்த லாஸ்ட் 20 டேஸ் என்னென்னலாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வித்தின் 3 மினிட்ஸ்க்குள்ளே நான் முடிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து தமிழ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து 80 மார்க் கிட்ட வந்து நம்ம வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் 80 மார்க்ஸ் வந்து நார்மலாகவே நம்ம போடலாம்னு சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம இப்போ நல்லா படிக்கல, இதை ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து நம்ம தமிழை வந்து 80 மார்க்ஸ் வந்து உடனே போட்டுற முடியுமான்னு கேட்ட முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம 25 மார்க்ஸ் வந்து நம்ம இலக்கணம்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இலக்கணம் வந்து ஓரளவுக்கு வந்துடும். சரி, நம்ம போட்டுருவோன்னு வச்சுக்கலாமே. இந்த லாஸ்ட்டு 15 மார்க் இருக்குது பாருங்கள். அந்த 15 மார்க்குக்கு நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு 5 டேஸ் வந்து எடுத்துக்கிட்டு டெய்லி உட்காந்து ஒரு 2-3 ஆத்தர் எடுத்து படிச்சுட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து தமிழ் வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அப்போ வந்து லாஸ்ட் 15 மார்க்கு ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பெருசாக அதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கலைச்சொற்கள். அதுலேயே வந்து எளிய மொழிபெயர்ப்புன்னு வேறு 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. மொத்தம் அதுலேயே நமக்கு வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. 15 கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 25, 15. ஸோ நம்ம மார்க் ஓரியன்டாக நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய ஸ்டாண்டர்டை வந்து நீங்கள் உயர்த்திட்டே வாங்க. 15, 25 முடிச்சிட்டியா, அதுக்கப்புறம் 15 முடிச்சிட்டியா, அப்புறம் 5 எதில் வருது அப்படின்னா எளிய மொழிச்சொற்கள். இப்போ 5 அந்த மாதிரி நீங்கள் மார்க் ஓரியன்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே படித்தது தான், நம்ம படிச்சிருப்போம், சில கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டு போட்டிருப்போம், நிறையா படிச்சிருப்போம், நிறையா பண்ணியிருப்போம். பட் இருந்தாலுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பாருங்கள், ஃபாஸ்ட்டாகவே படிங்க, நல்லாவே ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணும்போது ஒரு 4 தடவை திருப்பி சொல்லி பாருங்கள், முடிஞ்ச எழுதியும் பாருங்கள். ஸோ தமிழை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 95 போடணும். நம்ம அச்சீவ்மெண்ட் வந்து 95 கிட்டே இருக்கணும். அதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுங்க. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை மணி நேரம் படிக்கணும் அது வந்து நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். எத்தனை மணி நேரம் படிக்கலாம், இந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் வந்து மேக் பண்ணலாம், எதுக்கு எத்தனை மணி நேரம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல் ஓப்பன் பண்ணுறேன். அது வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் எந்தெந்த டாபிக் வைஸாக எதுக்கு